நேஷனல் இன்ஸ்டியூட் மதுரை. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசியா. ஸோ அதில் உள்ள அல்ஜிப்ரா கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருக்க அல்ஜிப்ரா கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If x is to y equal to 4 is to 5, y is to z equal to 5 is to 7, and z is to w is equal to 7 is to 9, then x is to w is equal to, so some ratios கொடுத்திருக்காங்க. ஃபைனலா நம்ம எதுக்கும் உள்ள ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. x and w குள்ள ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்திருக்காங்களோ அதெல்லாம் எழுதலாமா? ஸோ x and y கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? x ஓட ரேஷியோ 4, y ஓடது 5. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? y and z கொடுத்திருக்காங்க. y ஆல்ரெடி பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ z மட்டும் எழுதுங்க. y கான ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்க? 5. z கான ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க? 7. நெக்ஸ்ட் பாருங்க, z and w குள்ள ரேஷியோ கொடுத்திருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி z வச்சு எழுதியாச்சு. ஸோ w மட்டும் எழுதுங்க. ஸோ z கானது என்னது சொல்லியிருக்காங்க? என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? 7. and w கானது என்ன ரேஷியோ கொடுத்திருக்காங்க? 9. ஸோ இப்போ ஓவரால் ரேஷியோ அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? x is to w. ஸோ அதான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பிளாங்க் ஸ்பேஸ்லாம் ஃபில் பண்ணோன்னா இங்கே என்ன வரும்? இங்கே 5, இங்கே 5. நெக்ஸ்ட் இங்கே ஃபில் பண்ணோன்னா இங்கே 5, இங்கே வந்து 7 இருக்கு. ஸோ நியரஸ்ட் வேல்யூ தான் நம்ம பிளேஸ் பண்ணுவோம். இங்கே 7 இருக்கு. ஸோ இங்கே என்னது? 7. இப்போ காமன் டேர்ம்ஸ்லாம் கேன்சல் பண்ணலாமா? ஸோ எங்கே இருக்குது? 4 இங்கே எங்கேயா இருக்குதா? எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் 5 எடுக்கலாம். ஒவ்வொரு இதுலேயும் 5 காமனாக இருக்கான்னு பாருங்க. ஒவ்வொரு இதுலேயும் எல்லாத்துலேயுமே 5 இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணிடலாமா? இங்கே 5, இங்கே 5, இங்கே 5. நெக்ஸ்ட் பாருங்க 7 பாருங்க எல்லா இதுலையுமே இருக்கு. ஸோ இதையும் கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ண என்ன வரும்? இங்கே 7 கேன்சல் ஆயிரும். 7, 7, 7. ஸோ ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ்லாம் எழுதுங்க. நம்ம கேட்குறது x and w தான். ஸோ x and w கானதுக்கு மட்டும் எழுதுங்க. இங்கே 4, அங்கே என்ன இருக்குது? 9. ஸோ 4:9 தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த LCM ஆஃப் a³ plus b³ and a⁴ minus b⁴. ஸோ ரெண்டுக்குள்ள என்ன கேட்டிருக்காங்க? LCM கேட்டிருக்காங்க. ஸோ a³ plus b³ கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியுமா? என்னது? a³ plus b³. ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தோம்னா a plus b into a² plus b² minus ab. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? a⁴ minus b⁴. இதை எப்படி எழுதலாம்? a² the whole square minus b² the whole square. ஸோ இது என்ன இருக்குது? a² minus b² ஃபார்மேட்ல இருக்குதா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். a⁴ plus b⁴. ஃபர்ஸ்ட் இந்த உள்ள இருக்கிறத வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும்? a plus b into a minus b. ஸோ a plus b னா என்ன வரும்? நமக்கு இங்கே a இருக்க இடத்துல a² இருக்குது, b இருக்க இடத்துல b² இருக்கு. ஸோ a² plus b². நெக்ஸ்ட் என்ன வரும்? a² minus b². இப்போ அகெயின் a² minus b² எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? என்ன வரும்? இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும். இந்த டேர்ம் மட்டும் a plus b into a minus b. ஸோ அப்படின்னு வரும். இப்போ LCMனால என்ன அர்த்தம்? இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே என்னது? எல்லா டேர்ம்ஸுமே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஸோ என்னென்ன டேர்ம்ஸ்லாம் நமக்கு இருக்குன்னு பாருங்களேன். இங்கே காமன் டேர்ம்ஸ்னு பார்த்தோன்னா a plus b, a plus b. ஸோ a plus b எழுதிடுவோம். நெக்ஸ்ட் என்னெல்லாம் இருக்குது? என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதில் a plus b பிளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன இருக்குது? a² plus b² minus ab இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஸோ இந்த டேர்ம் பிளேஸ் பண்ணியாச்சு, இந்த டேர்ம் பிளேஸ் பண்ணியாச்சு. இதில் இருக்க காமன் டேர்ம் a plus b பிளேஸ் பண்ணியாச்சு. ரிமைனிங் என்னதான் இருக்கு? a² plus b² a minus b இருக்குது. ஸோ a² plus b² a minus b. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமான்னு பாருங்க. இந்த ஆன்சர் எதுலையா இருக்கான்னு பாருங்க. நமக்கான ஆப்ஷன்ஸ்ல டோட்டல் 3 டேர்ம்ஸ் தான் இருக்கு. நமக்கான டேர்ம்ஸ் பாருங்க 4 டேர்ம்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி எல்லாமே 3 டேர்ம்ஸ் இல்லை 2 டேர்ம்ஸ் தான் இருக்கு. ஸோ இது அப்படின்னா டெஃபினட்டா அது என்னது? சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பாருங்க. இதுலயும் பாருங்களேன், a plus b இங்க a² plus b² minus ab. ஸோ இது என்ன ஃபார்முலால இருக்குது? நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோமா a³ plus b³ அந்த ஃபார்மேட்ல இருக்கா? ஸோ அதை நம்ம எழுதிடலாமா? என்ன வரும்? a³ plus b³. ஸோ இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி எழுதியாச்சு. ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னதான் இருக்குது? a² plus b². லாஸ்ட் டேர்ம் a minus b. ஸோ நம்ம ஆப்ஷனில் செக் பண்ணி பாருங்க இந்த ஆப்ஷன் இருக்கான்னு. a³ plus b³. நெக்ஸ்ட் a² plus b². ஸோ இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று ஆப்ஷன். லாஸ்ட் ஃபைனல் என்ன இருக்கு? a minus b. ஸோ டெஃபினட்டாக இதான் நம்மளோட ஆப்ஷன். ஆப்ஷன் டி தான் இது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Next question பாருங்க. If x plus 1 by x equal to 26, find the value of x square plus 1 by x square. So இது அல்ஜிப்ரால பேசிக் கான்செப்ட் தான். So x plus 1 by x கொடுத்துட்டு x square plus 1 by x square கேட்டா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? k square minus 2
k இருக்க வேல்யூல என்ன இருக்குது k கான வேல்யூ வந்து 26 26 ஸ்கொயர் வந்து என்னது 676 so 676 minus 2 வந்து என்ன வரும் 674 so நம்ம ஆப்ஷன்ல பார்த்தோம்னா ஆப்ஷன் C தானது இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் next question பாருங்க if x root of 12 equal to 4 plus x root 3 find the value of x so இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு x ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க so x ஃபர்ஸ்ட் எங்கலாம் இருக்குன்னு பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இருக்கு ரைட் ஹேண்ட் சைடும் இருக்கு இப்போ x எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாமா இங்க என்ன வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டா x root 12 again plus x root 3 இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது என்னவாகும் minus x root 3 வரும் பேலன்ஸ் என்ன இருக்கு 4 இப்போ இந்த 12 நம்ம எப்படி எழுதலாம் root of 4 into 3 ன்னு எழுதுவோம் so 4 வெளில இந்த ஸ்கொயர் ரூட்ல இருந்து எடுக்கும்போது என்ன வரும் 2 ஆ வந்துரும் உள்ள என்னதான் இருக்கும் சாரி 4 root 3 so பேலன்ஸ் உள்ள என்ன இருக்கும் 4 வெளில எடுத்துட்டோம்னா உள்ள என்னதான் இருக்கும் 3 தான் இருக்கும் so இந்த 12 நம்ம எப்படி எழுதலாம் 2 root 3 ன்னு எழுதலாம் so என்னவாகும் 2x root 3 minus x root 3 equal to 4 so இது ரெண்டுத்தையும் எங்கேயும் பாருங்க root 3 தான் இருக்கு இங்கேயும் root 3 தான் இருக்கு வேரியபிள் பாருங்க இங்கேயும் x தான் இருக்கு இங்கேயும் x தான் இருக்கு so இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாமா என்ன வரும் 2x minus x என்ன வரும் x root 3 equal to 4 so x ஓட வேல்யூ என்னது 4 by root 3 so root 3 வச்சு ஆன்சர் இருக்கான்னு பாருங்க so கீழ root 3 வச்சு ஆன்சர் இருக்கு ஒருவேளை பேஸ் டினாமினேட்டர்ல root 3 வச்சு இல்ல அப்படி நாம என்ன பண்ணனும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல root 3 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணனும் ஓகேங்களா so நமக்கான ஆப்ஷன் இங்க இருக்கிறதுனால ஆப்ஷன் A தானது இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் next question பாருங்க if p equal to 2 plus root 3 and q equal to 2 minus root 3 then p by q equal to so p and q values கொடுத்திருக்காங்க so இதுக்கான symbols பாருங்க உங்க plus இருக்கு இங்க minus இருக்குது ஓகேங்களா இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க p by q னா நம்ம எப்படி எழுதுவோம் 2 plus root 3 by 2 minus root 3 so கீழ ரூட் வந்துட்டாலே நம்ம என்னதான் பண்ணனும் கான்ஜுகேட் மெத்தட் தான் யூஸ் பண்ணனும் கான்ஜுகேட் மெத்தட்னா என்னது இந்த டர்ம்ஸ் அப்படியே நம்ம ப்ளேஸ் பண்ணனும் பட் சிம்பிள் மட்டும் என்ன பண்ணனும் ஆல்டர்னேட்டா போடணும் இங்க மைனஸ் இருந்தா அங்க பிளஸ்ஸா போடணும் பிளஸ் இருந்தா மைனஸா போடணும் நமக்கு இங்க என்ன இருக்கு டினாமினேட்டர்ல மைனஸ் இருக்கு சோ இதே டர்ம்ஸ் எழுதி அத பிளஸ்ல எழுதுங்க 2 plus root 3 by 2 plus root 3 சோ அந்த டர்ம் எப்படி ஆகும் 2 plus root 3 தி whole square அப்படினு இருக்கும் கீழ பாருங்க a plus b and a minus b ஃபார்மட்ல இருக்குது so a square minus b square 2 square minus root 3 தி whole square அப்படினு வரும் so இங்க a plus b the whole square ஃபார்முலால எக்ஸ்பாண்ட் பண்ணிடலாமா a square என்ன வரும் 4 b square என்ன வரும் root 3 into root 3 3 so 2ab so 2 into 2 4 so 4 root 3 by இங்க 2 square என்ன வரும் 4 root 3 into root 3 என்ன வரும் 3 வரும் so 4 minus 3 1 so இங்க 4 plus 3 என்ன வரும் 7 plus 4 root 3 so நம்ம ஆன்சர்ல செக் பண்ணோம்னா ஆப்ஷன் A இங்க divided by 1 so இங்க என்னது நமக்கு 1 தான் இருக்கு so ஆப்ஷன் A தானது இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் thank you